பணியாரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஈஸியாக செய்யக்கூடியது. நம்ம மாவு எல்லாமே அரைச்சி வச்சுருப்போம். ஒரு 2 நாள், அதாவது ஃபஸ்ட் நாள் அரைச்சி 2வது நாள் நான் இதை எடுத்துருக்கிறேன். அது தாளிப்புக்கு வந்து கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், மிளகாய் வந்து அரைச்சி அப்படியே சேர்த்திக்கலாம். வெங்காயம் தாராளமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. நான் வெங்காயம் நிறையா ஸ்டஃப் வந்து போட்டிருக்கிறதுனால வந்து நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அது நல்லா காய விட்டுருங்க எண்ணெயை. எண்ணெய் நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிய விட்டுருங்க. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கசப்புத்தன்மை வரும். கடுகு நல்லா பொரிய விட்டுருங்க. கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கோங்க. இதுவும் நல்லா ஒரு கை போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி பணியாரம் சுட்டு பாருங்கள். இதுக்கு நம்ம அரிசி மாவு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. சிறுதானிய வகை எது யூஸ் பண்ணாலும் சரி, சோளம், கம்பு எது யூஸ் பண்ணிங்கனாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு சட்னி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது தனி டேஸ்ட்டே கொடுக்கும். இது மாதிரி ஜீரகம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா அரிஞ்சு போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ உங்களால் எது முடியுதோ அதை தொலைச்சி போட்டுக்கோங்க. நான் நிறையா சேர்த்துறதுனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வணங்கிடணும். அந்தளவுக்கு விட்டுருங்க. இது வந்து எப்போ பணியாரம் ஊற்றுறீங்களோ அப்போ இது மாதிரி தாளித்து கொட்டிக்கோங்க. முன்னாடியே தாளித்து கொட்டி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து மாவு அரைச்சி வச்சு நல்லா புளிக்க வச்சுருங்க. 2வது நாள் இது வந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து தாளித்து போட்டுக்கோங்க. நீங்கள் மாவு ஆட்டும் போதே தாளித்து போட்டுறாதீங்க. புளிச்சதுக்கப்புறம் தான் வந்து இந்த தாளிப்பு வந்து கொடுக்கணும். அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வேக விட்டுருங்க. எண்ணெய் பத்தலைனாலும் மேலே ஊற்றிக்கோங்க. முதலையே நான் நல்லா ஜாஸ்தியாக ஊற்றிட்டேன். ஒரு 5-6 காஞ்ச மிளகாயை நல்லா கிரைண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இது நம்ம காரத்துக்கு நல்லாவே போதுமானது. இல்லை பச்சை மிளகா ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கிட்டாலும் ஓகே தான். நான் வரமிளகா போட்டிருக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகா பிடிக்கும் அப்படின்னா, பச்சை மிளகா டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் அதை போட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி வேக வேக வந்து பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் வேகும்போது அதில் இருக்கிற தண்ணியும் வரும்போது உங்களுக்கு எண்ணெய் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதிகமாக சேர்த்த வேண்டியதில்லை. உங்களுக்கு வெங்காயத்தில் தண்ணி விட விட அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிடும். உப்பு சேர்த்திக்கோங்க. இந்த வெங்காயத்துக்கு அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. நம்ம வந்து மாவுக்கு முதலையே சேர்த்தி கரைச்சி தான் புளிக்க வச்சுருக்குறோம். அதனால் வெங்காயத்துக்கு மட்டும் நீங்கள் உப்பு சேர்த்திக்கோங்க. நல்லா ஓரளவுக்கு ப்ரௌனிஷ் ஆனால் போதும். ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம், கருகவும் விட வேண்டாம். அப்பப்போ கிளறி விட்டு ஓப்பன்லேயே வேக விடுங்க. அப்போனா தான் வெங்காயம் வாசம் வந்து வேத்து போகாமல் இருக்கும். பார்த்திங்களா, தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நீளமாக கட் பண்ணிங்க அப்படின்னா பணியாரம் ஊற்றும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். மற்றபடி டேஸ்ட்டெல்லாம் நல்லா தான் இருக்கும். கரண்டி அள்ளி ஊற்றும் போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால தான் நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன்.
இப்போ மாவு நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ மாவு மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க ஃபஸ்ட்டே. ஓரளவுக்கு நம்ம வந்து அந்த சின்னதாக ஊற்றும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி ட்ரை ஆயிரும், பனியாயிரும். அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிற மாவை. இப்போ அந்த வெங்காயத்தை வந்து இதில் போடுறோம். பார்த்திங்களா, வெங்காயம் வந்து லைட்டாக ப்ரௌனிஸ் ஆகிருக்கு. இதுக்கு மேலே ப்ரௌனிஸ் ஆக வேண்டாம். நான் வெங்காயம் தாராளமாகவே சேர்த்திருக்கிறேன். இதுக்கு சட்னி தொட்டுக்கிறனாலும் தொட்டுக்கலாம், சும்மா சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பெல்லாம் அங்கங்கே கடிக்கும்போது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கலக்கி வச்சு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து ஊற்றுங்க. அப்படின்னா தான் வந்து அந்த வெங்காயமும் அந்த மாவும் நல்லா மிக்ஸ் ஆகி இதாகும், ரெடி ஆகும் மாவு. இப்போ கரெக்டாக அளவு ஊற்றுற அளவுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பணியாரக்கல் ஃபஸ்ட்லேருந்தே உங்களுக்கு எப்படி ஊற்றுறது அப்படின்னு சொல்லித்தரேன். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பணியாரம் வராதுங்குவாங்க. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே மாவு ஊற்றிட்டிங்க அப்படின்னா திருப்ப முடியாது. ஃபஸ்ட் டைம் ஊற்றும் பொழுது கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஊற்றினீங்கன்னா கூட போதுமானது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஊற்றும்போது சின்ன பணியாரமாக ஊற்றுங்க. ரெண்டாவது வேணால் குழி நிறையா ஊற்றிக்கலாம். இது கல் பழகணும் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமப்புறத்தில். சின்ன கரண்டியாக எடுத்துக்கோங்க. பெரிய கரண்டியில் நான் கலக்கினேன். சின்ன கரண்டியாக இருந்ததுன்னா 2 குழிக்கு 1 கரண்டி அள்ளினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அரை கரண்டியாக எடுத்து ஒன்றுக்கு ஊற்றுங்க. அது வந்து பெரிய கரண்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ஊற்ற முடியாது. இது மாதிரி 1/4 கரண்டி மட்டும் ஊற்றுங்க ஃபஸ்ட் டைமுக்கு. அடுத்த டைமெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது ஃபஸ்ட் டைம் மட்டும் வரணும் அப்படின்னா வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் தாராளமாக ஊற்றுனதுனால மேலே வருது. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். கொஞ்சம் நாளைக்கு அது யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் பொழுது அந்த பணியாரம் வந்து உங்களுக்கு சுற்றியும் வந்து நல்லா ஒட்டிக்கும், வராது. அதனால தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எண்ணெய் மிதங்க ஊற்றிருக்கேன். அது ஃபஸ்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு எண்ணெயாக இருக்கும், மற்றபடி சரியாயிடும். அதாவது வந்து அந்த திருப்பும் பொழுது வந்து அந்த சுற்றிலும் ப்ரௌனாக இருக்கணும். அது மாதிரி வந்ததுக்கப்புறம் திருப்புங்க. நீங்கள் ஊற்றின உடனே திருப்பி எனக்கு வந்து ஒயிட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒயிட்டாக வேணுங்கிறதுக்காக வேகாததுக்கு முன்னாடியே திருப்பினீங்க அப்படின்னா நடுவில் வேகாது. சிம்மில் வச்சிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெங்காயம் ஆல்ரெடி வணங்கினதுனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. மாவு மட்டும் வெந்ததுன்னா போதுமானது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் உள்ளே போயிடுச்சு. சைடை தொட்டிங்கன்னா ஒட்டக்கூடாது. இப்போ திருப்பிக்கலாம். அழகாக பார்த்திங்களா, அழகாக திரும்புது. இது மாதிரி அந்த பணியாரக்கல்லுக்கே ஒரு ஸ்டிக் தருவாங்க. அது இல்லாமல் நம்ம ஒரு ஸ்பூனை வச்சுக்கிறோம். அப்படி ஸ்டிக் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்பூனையே எடுத்துக்கோங்க. ஸ்பூன் வந்து ஒரு இடத்துல வந்து திருப்பி வச்சுக்கோங்க, குச்சி மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு இடம் வந்து திருப்பறக்கு இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா திரும்பும். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பெரிய பணியாரக்கல் வச்சு சுடுவாங்க. நம்மளுக்கு வந்து இதுவே பெரிய டாஸ்க்காக தான் இருக்கும் இதில் சுட்டு எடுக்கிறதே. பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால இவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அடுத்த டைமெல்லாம் நான் வந்து கரெக்டாக ஊற்றிக்குவேன். ஒரு 4 ட்ராப் அது மாதிரி ஊற்றினீங்கன்னா போதுமானது. இப்போ இதில் வந்து நடுவில் வந்து ஒரு சிலர் வந்து வேகலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. அதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் கேளுங்க. இது மாதிரி வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லா போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து அந்த ஆவிலேயே வந்து உங்களுக்கு வெந்துடும். நீங்கள் ஹாட் பாக்ஸில் போடணுங்கிறது கூட இல்லை. ஹாட் பாக்ஸில் போட்டால் கூட வேர்த்து போய் ஒரு மாதிரி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஸ் ஆயிடுச்சு. இது நம்ம வந்து கரெக்டாக எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி பாத்திரத்தில் ஸ்பூனில் எடுத்து போட்டு இந்த எண்ணெயை வடிச்சிருங்க. ஸ்பூனில் எடுக்கும் பொழுது
கொஞ்சம் ஃபஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் எண்ணெயாக இருக்கும், ஆனால் கிறிஸ்பியாக இருக்கும் ஃபஸ்ட்டு இது வந்து. இப்போ இது மாதிரி ஒரு குண்டாவில் போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நடுவில் கொஞ்சம் நெஞ்சம் வேகலை அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து அது வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றிக்குவேன். இல்லை உங்களுக்கு நல்லா எண்ணெய் வேணும் அப்படின்னா தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது மாதிரி திணை, கம்பு, சோளம் வெள்ளை சோளம் கூட ட்ரை பண்ணலாம், மக்காச்சோளம் ட்ரை பண்ணலாம். மக்காச்சோளமெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சு நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் வந்து இதை சேர்த்திக்கோங்க. உளுந்து கூட உங்களுக்கு தேவையில்லை, அந்த தாளிப்பு மட்டும் கொடுத்து சுட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். உளுந்து போட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி ட்ரை பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாதா தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, இது மாதிரி என்ன சட்னி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா விளையாட்டுக்கிட்டே வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா இது மாதிரி சுட்டு கையில் கொடுத்துட்டிங்கன்னா அது பாக்கில் சாப்பிட்டுட்டு நல்லா விளையாடும். ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப கருகுது அப்படின்னா நீங்கள் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு சட்னி ப்ரிப்பரேஷன் நான் சொல்கிறேன், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளியை தனியாக அரைச்சிக்கோங்க, வெங்காயம், பூண்டு, மிளகாய் இதை தனியாக அரைச்சிக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டு கடுகு போட்டு அந்த பூண்டு, வெங்காயம், மிளகாய் அரைச்சிங்க இல்லையா, அதை ஃபஸ்ட்டு ஊற்றி நல்லா வணக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து தக்காளி ஊற்றிக்கோங்க, நல்லா கொதிக்க விட்டுருங்க. அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதில் பார்த்திங்கன்னா லைட்டாக சுகரும் கொஞ்சம் புளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா புளித்தண்ணி கரைச்சி ஊற்றினாலும் ஓகே, அல்லது பீஸாக எடுத்து உள்ளே போட்டாலும் ஓகே. இதை நான் வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இதை பார்த்திங்களா, பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இது எமர்ஜென்சிக்கு நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன், ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன். ஏதாவது எமர்ஜென்சி பையன் தோசை வேணும் அப்படின்னு சொன்னான்னா நான் இதை டக்குன்னு எடுத்து தோசை ஊற்றி கொடுத்துருவேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 15 நாளைக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நான் இதனோட ரெசிபி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் வந்து பூண்டு, வெங்காயம், மிளகாயை வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. இல்லை பூண்டு தனியாகவும் தொளிச்சும் போடலாம், வேகிற வரைக்கும் விட்டிங்கனாலும் ஓகே தான். ஆனால் வந்து அது வேகும்போது பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி ஆயிடணும், தண்ணியே இருக்கக்கூடாது. தண்ணி இருந்தால் சீக்கிரம் கெட்டுரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லாமல் நல்லெண்ணெய் தாளிப்பு கொடுத்து நல்லா வேக விட்டு இது மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி எமர்ஜென்சி உங்களால் சீக்கிரமாக எழுந்திரிச்சு செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இது மாதிரி செஞ்சுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க அந்த தக்காளி சட்னி. ஆனால் நல்லா என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அப்போதைக்கப்போ சாப்பிட்றோன்னா பிரச்சனை இல்லை. ஸ்டோரேஜ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா திக்னஸ் வர்ற அளவுக்கு நல்லா சுண்ட விட்டுருங்க. ஒரு 2 கிலோ தக்காளி போட்டு தான் ஒரு பாட்டிலே வந்துச்சுன்னா அப்போ பார்த்துக்கோங்களேன் நான் எந்த அளவுக்கு சுண்ட வச்சுருப்பேன் அப்படின்னு. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பணியாரமும் தனியாகவே சாப்பிட்டாங்க, அந்த சட்னி கூட யூஸ் பண்ணல. நான் தோசைக்காக ரெடி பண்ணேன், சரி உங்களுக்கு சொல்லலாமே அப்படின்னு நான் சொன்னேன். இது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பழைய வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு கீரை வகையை நல்லா காய வச்சு கூட உதுத்தி போடலாம். நான் ஒரு டைம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை வந்து நல்லா காய வச்சு அரைச்சி பொடி பண்ணி அதில் போட்டேன். அந்த தொக்கில் அந்த தக்காளி தொக்கு காட்டினேன் இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பொடியும் அரைச்சி போட்டிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் அடிக்கடி இதை செய்வேன். தக்காளி நான் கடைக்கு போய் தக்காளி பொறுக்கிட்டு வந்தேன் அப்படின்னாவே 2 கிலோ 3 கிலோ பொறுக்கிட்டு வந்து இந்த மாதிரி 2 கிலோவுக்கு வந்து போட்டு செஞ்சு வச்சுருவேன். எமர்ஜென்சி டைமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் உமன் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எமர்ஜென்சியாக சட்னி அரைக்க முடியல, கரண்ட்டு போயிடுது அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டோன்னா 1 வீக் தாங்கும். 1 வீக்கே எங்களுதெல்லாம் இருக்காது, ஒரு 2 டேஸ் 3 டேஸ் தான் இருக்கும். நல்லா இருந்துச்சு அப்படின்னா தீந்துரும். அதனால் வந்து நான் அதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்ணாடி பாட்டிலாக இருந்துச்சுன்னா பெட்ரு,
மற்றதுலாம் போட்டிங்கன்னா வேக்கும். மேலே லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி விட்டுருங்க. அந்த மூடி க்ளோஸ் பண்ணும் பொழுது பச்சையாக நல்லெண்ணெய்வே ஊற்றி விட்டுருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த பணியாரத்துக்கு அந்த சட்னி தான் யூஸ் பண்ணேன். அதனால் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்தேன். ஓகே, சுவையான பணியாரம் ரெடி. இது ஒரு 1/2 hour தான். காலையில் எந்திரிச்சு 1/2 hourல நான் முடிச்சிட்டேன். நீங்கள் நேரம் இல்லாத டைமு இது மாதிரி டிஃபன் பாக்ஸ் கொடுத்து விடணும், லஞ்சு சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கோங்க. மத்தியானத்துக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஹாட் பாக்ஸில் போடாதீங்க. இது மாதிரி நார்மல் டிஃபன் பாக்ஸில் போட்டு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஹாட் பாக்ஸில் போட்டிங்கன்னா ரொம்ப வேத்து போய் உள்ள மாதிரி ஒரு மாதிரி கொதன்னு போயிடும். இது போடும்போது மட்டும் நார்மல் டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுங்க. ஆற வச்சு போடுங்க. இதுவுமே மூடி வச்சுருக்கிறது வந்து கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு திருப்பி வந்து எடுத்து வச்சுருங்க. ஓகே, ஈஸியான ஒரு பணியாரம் நம்ம பார்த்தோம். இப்போ வேறு வகையான சட்னி ஒன்று நான் ரெசிபி இதிலோட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மாங்காய் சீசன் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா பச்சை மாங்காய் எடுத்துக்கோங்க. இதுக்கு தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ தாளிப்பு கொடுக்குறோம் இல்லையா, அதுலேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம வந்து இதெல்லாம் வேக வைக்கணும். அதுக்காக வந்து எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டைம்லலாம் நல்லெண்ணெய் தொக்கு, சட்னி வகைக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு கொஞ்சம் தாராளமாக தொளிச்சிக்கோங்க. அதாவது அந்த மாங்காயோட புளிப்புத்தன்மை எடுக்கிறதுக்கு வந்து இந்த பூண்டு வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அதனால் பூண்டு தாராளமாக எடுத்துக்கோங்க. பார்த்திங்களா, ஒரு 2 கை மாதிரியே பூண்டு எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 4 போட்டுக்கோங்க. கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்கோங்க. தாராளமாகவே சேர்த்திக்கிட்டேன் நான். நீங்கள் 2 கொத்து போட்டாலும் ஓகே, 4-5 கொத்து போட்டாலும் ஓகே தான். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வேக விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நொதி பொங்குது. அதாவது நல்ல எண்ணெய், அதாவது நல்லெண்ணெய் அப்படின்னாவே இது மாதிரி தான் நல்லா பொங்கும். அந்த மாங்காயோட புளிப்புத்தன்மையை குறைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி எடுத்துக்கிறோம். ஒரு 4 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா எண்ணெயிலேயே வேக விட்டுருங்க. தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். இப்போ மாங்காயை வந்து நான் தோல் சீவி கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி, ஏன்னா சீக்கிரமாக வேகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டுருக்கேன். இது எல்லாத்தையுமே வேக விடுங்க, நல்லாவே வேகட்டும். இது மூடி வச்சே வேக விடுங்க. அப்போனா தான் அந்த மாங்காய் வந்து நல்லா வேகும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா பணியாரம், தோசை, சப்பாத்தி, சாப்பாட்டுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் டைம் கிடச்சிதுன்னா இது மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக ஏதாவது பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு டைம் தான் சொதப்போம், எல்லா டைமும் சொதப்பாது. கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக யோசிச்சு பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும், மற்றபடி பிரச்சனை கிடையாது. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த தக்காளியும் மாங்காயும் நல்லா வேகணும், இல்லைன்னா பச்சை வாசம் அடிக்கும். சட்னி பச்சை வாசம் அடிக்கும், அதுக்காக தான். கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா, க்ரீனு, ரெட்டு, ஒயிட்டு, செம்மையாக இருக்குது. பார்க்குறக்கே பார்த்தீங்களா எவ்வளோ செம்மையாக இருக்குன்ட்டு. எல்லா கலரும் இருக்குது, அதே மாதிரி எல்லா டேஸ்ட்டும் இருக்குது. காரம், புளிப்பு, பூண்டெல்லாம் நிறையா சேர்த்திக்கோங்க, அதுதான் ஹார்ட்டுக்கெல்லாம் நல்லது. பூண்டு எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாகும். உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்திட்டு மறுபடியும் வேக விடுங்க. தக்காளி ஓரளவுக்கு வெந்துருச்சு.
மாங்காய் மட்டும் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. பூண்டு ஆல்ரெடி எண்ணெயிலேயே பொரிஞ்சிருச்சு, அதனால் பிரச்சனை இல்லை. மாங்காய் வெந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நான் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை தாராளமாகவே சேர்த்திருக்கேன். ஏன்னா நம்ம அரைக்கத்தானே போகிறோம், எடுத்து தனியாக வைக்க மாட்டாங்க இல்லையா, அந்த தைரியத்தில் சேர்த்திருக்கேன். இப்போ மாங்காய் வெந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம். தண்ணி விட்டுட்டு வருது பார்த்திங்களா மாங்காய். நான் சும்மா கத்தி வச்சு கட் பண்ணி பார்த்தேன், நீங்கள் கையில் நசுக்கி பார்த்தா கூட ஓகே தான். வெந்துருச்சு. நம்ம இனி ஆற விட்டு அரைச்சிக்கலாம். நல்லா ஆற விட்டுருங்க, ஒரு 1/4 மணி நேரம் ஆற விட்டுருங்க, அதுக்கப்புறம் அரைச்சிருங்க. இது பார்த்திங்கன்னா நான் தோசைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாமே நான் வச்சு சாப்பிட்டேன், அதனால தான் நான் உங்களுக்கு ரிவ்யூ காமிக்கிறேன். இது பணியாரத்துக்கும் நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.